நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திப்பா. இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி vlog தான் பார்க்க போறேன். ஹாப்பி கணேஷா சதுர்த்தி. எல்லா ராத்திலையும் தடபுடலா பண்ணியாச்சா? எல்லாரும் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணியாச்சா? ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து 2 நாள் வீடியோவா பார்ப்பேன். முதல் நாள் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல்ப்பா. நம்ம வரலட்சுமி நோம்புக்கு பண்ணதே தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு, அதாவது போன வருஷம் நான் வந்து ஃபோட்டோ வச்சு தான் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம எங்கள் ஆற்றுல வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு பிறந்தாகம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஸ்ருங்கேரி. ஓகேவா? அதில் தோரண கணபதின்னு, அதாவது ஸ்ருங்கேரியில் தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன். தோரண கணபதின்னு ஒரு கணபதி இருக்கார். அதாவது தோரண கணபதினா எப்படின்னா வாசப்படிக்கு மேலே இருப்பார் தோரண கணபதி. அதுதான் பேர் தோரண கணபதி. அவரோட ஃபோட்டோ வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு மாமி நீங்கள் வந்து பிள்ளையார் வாங்கலையா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு 2 பேராவது கமெண்ட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேராவது கமெண்ட் பண்ணுவேன். ஸோ என் மேலே ரொம்ப கன்சர்னாக இருக்கேல்ப்பா எல்லாரும். தேங்க்யூ. அதுலேயும் உங்களுக்கு அசிடிட்டி இருக்குது, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கேலே அப்படின்னு கேட்டிருக்கா. பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு அசிடிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ நான் ஏதாவது ஒன்று எடுத்துடுவேன். என்னோட வயிற்றுக்கு வந்து ஃப்ரீக்வன்ஸாக எப்படி எடுத்துக்கணுமோ நான் அதை பார்த்து எடுத்துடுவேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். இந்த இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளையாரை வந்து நீங்கள் பிள்ளையார் மண் பிள்ளையார் வாங்கலையா அப்படின்னு கேட்பேன். நான் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா? நான் வந்து போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன். ஆனால் என்னை பார்த்தா தெரியாது. எனக்கு வந்து இந்த சிம்பத்தி பிடிக்காது. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னோட அம்பாலும் குருநாதரும் என்னை காப்பாற்றி வந்துட்டே இருக்கா. கஷ்டம் இருக்கத்தான் இருக்கும், மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கதான் இருக்கும். அதை நான் வந்து வெளியே காமிச்சிக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். இது கூட நான் வந்து உண்மையாக சொல்கிறதுக்கு வந்து அந்த பிள்ளையார் மண் பிள்ளையார் வாங்கலை, அதனால் இதை நான் வந்து சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு வரேன் நான். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் கேட்பேன். ஏன்னா என் மேலே பிரியம் இருக்குது. ஏன் நீங்கள் பிள்ளையார் வாங்கலை அப்படின்னு நீங்கள் 2-3 பேர் ஆசையாக கேட்பேன். மாமி ஏன் நீங்கள் மண் பிள்ளையார் வாங்கலை அப்படின்னு. போன வருஷம் வந்து நான் கிராமத்தில் இருந்தேன்ப்பா. நான் போன வருஷம் பெருசாகவே போடல, ஒரு ஷார்ட்டாக தான் போட்டிருப்பேன். அதில் ஆதிசங்கரர் வந்து சொல்லியிருக்காருன்னு மகா சன்னிதானம் வந்து சொல்லியிருப்பார். அதாவது முதல் கடவுள் வந்து ஒரு விக்னம் இல்லாமல் நம்மளை வந்து, ஒரு விக்னம் இல்லைன்னா மலையாக வர கஷ்டங்களை கூட ஈஸியாக கடந்து போகிறதுக்கு பிள்ளையார் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு மகா சன்னிதானம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் கூட வந்து எனக்கு வந்து பிள்ளையார் வாங்கி தட்டுமா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஏன்னா நான் வந்து எப்படின்னா நம்ம சாஸ்திரப்படி அப்படியே தான் வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ நம்ம எங்காத்து வழக்கம் என்ன, பிள்ளையார் வாங்கறதான். அப்புறம் நான் யோசித்தேன், ஏன் நம்ம வந்து இவ்வளோ யோசிக்கிறோம்? நமக்கு யாருமே கேட்கல. ஒரு கிராமத்தில் இருக்கோம், பிள்ளையார் வாங்குறியா செய்கிறியா அப்படின்னு என்ன பண்ணுறேன்னு ஒரு ஜீவன் என்னை கேட்கல. நான் டிசைட் பண்ணேன், சரி நமக்கு வந்து என்ன பொறுத்தவரையிலும் பகவான் நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுப்பான், நீ இதை பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு நான் வந்து ஜென்ரலாகவே பிறந்தாகம் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ருங்கேரி தான். எனக்கு டக்குன்னு தோணிது. எனக்கு வந்து தோரண கணபதி நான் ஆற்றுல வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சேன். பிள்ளையார நல்லா வேண்டினேன், பகவானே என்னோட கஷ்டம்லாம் போகணும். இன்னும் நான் வந்து ஹடில்ஸை தாண்டி வந்து தான் இருக்கேன். பியூராக இன்னும் என்னோட ஹடில்ஸ் போகல கண்டிப்பாக. ஆனால் அன்னைக்கு டிசைட் பண்ணேன், நான் வந்து இந்த பிள்ளையார் தான் நான் வைக்க போகிறேன் பிள்ளையார் சதுர்த்திக்கு. ஸோ இனிமே நம்ம வந்து மண் பிள்ளையார் வாங்க போகிறது இல்லை நான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் மனசுக்கு என்ன தோன்றது அப்படிங்கிறது தான் இனிமேல் நான் பண்ண போகக்கூடிய என்னோட விஷயங்கள் இதுதான் அப்படின்னு நான் அன்னைக்கு டிசைட் பண்ணேன். ஆனால் அந்த பிள்ளையாரை நினச்சிண்டு எவ்வளோ பிரார்த்தனை பண்ணிண்டு சன்னிதானம் சொல்லுவார். ஒரு இதுலேயும் அது இப்போ பிள்ளையாரை நம்ம வந்து இப்போ உட்கார வச்சோம் அப்படின்னா அதில் சாநித்தியம் இருக்குது. அந்தளவுக்கு நம்மளோட பக்தி. கண்டிப்பாக அன்னைக்கு நான் வச்சேன்ப்பா போன வருஷம். உண்மையாக சொல்கிறேன், நிறையா விஷயத்தில் இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான பிள்ளையார் தோரண கணபதி. ஸோ போன வருஷம் வச்சேன். அதனால தான் என்னால் சரி எல்லாரும் கேட்பாளே அப்படின்னு vlog-ஆ கூட நான் போடல. ஸோ இந்த வருஷமும் டிசைட் பண்ணேன், சரி இனிமே நோ மண் பிள்ளையார். எனக்கு இது ரொம்ப ராசி. நேற்று சாயந்தரம் எடுத்து பிள்ளையாரை வச்ச உடனேயே எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்தது. எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு எதிர்பார்க்கல. நேற்று எனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் வரும். அது 1 ரூபா இருந்தாலும் சரி, 5 பைசாவாக இருந்தாலும் சரி, எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு மனசு நம்ம வந்து ஸ்ரத்தையாக பண்ணணும். நம்ம இந்த பிள்ளையாரை எடுத்து எங்கள் ஆத்துக்காரர் கூட கேட்டால் மண் பிள்ளையார் வாங்கணுமாடி அப்படின்னு கேட்டார்.
போன வருஷம் எங்கள் ஆத்துக்கார் அப்போ அங்கே என்னோட இல்லை, அவர் வந்து பெங்களூர்ல இருந்தார், நான் கிராமத்தில் இருந்தேன். அவரு கூட பூஜை பண்ணல, போன வருஷம் நான் மட்டும்தான் பூஜை பண்ணேன். ஸோ இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன்ப்பா. ஸோ அதனால் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒரு கிருஷ்ணருக்கு சரி, பிள்ளையாருக்கு சரி, முருகனுக்கு சரி, என் கையில் என்ன இருக்கோ, நம்ம வந்து பணம் ரொம்ப முக்கியம். நான் இதெல்லாம் எனக்கு மானிட்டேஷன் ஆகட்டும், கண்டிப்பாக உங்களோட வியூஸும் எல்லாமே வரட்டும். நான் கண்டிப்பாக ஒரு மாதம் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன பண்ணேன், எதனால் பண்ணேன், அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக நான் ஸ்டோரியை சொல்லுவேன். ஸோ இவர் கூட கேட்டார், நம்ம வந்து பிள்ளையார் வாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பிள்ளையார் எந்த சுவாமியும் எதுவுமே கேட்கறது இல்லைப்பா, நம்மளோட ஒரு கண்ணீர் போதும். புஷ்ணது என்ன சொல்லுவா, பலம் தோயம் புஷ்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது முடியலையா, நம்மளால முடியலையா, கடன் வாங்கி வாங்கக்கூடாது. நம்மளோட எந்த பண்டிகையும் எந்த ஒரு பொருளும் கடன் ரொம்ப டேஞ்சர்ப்பா. நான் உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக சொல்லுவேன். அதனால் நான் ஒரு நிமிஷம் கூட கடன் வாங்க மாட்டேன், இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், அப்படி தான் நான். ஸோ கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன் வேண்டாம், பிள்ளையாரெல்லாம் வாங்க வேண்டாம். அதை பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வாழை மரம் கூட பார்க்க மாட்டேன், சிம்பிளாக தான் இருப்பேன். ஆற்றுல என்கிட்ட இருக்கிற இதை வச்சு புஷ்பத்தை வச்சு அருமையாக பண்ணியாச்சு. இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப ராசி தோரணங்களை பற்றி எதிர்பார்க்கல, ஒரு குட்டி கிஃப்ட் எனக்கு வந்தது. அந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு நம்ம பாசிட்டிவாக நம்ம வந்து ஒரு சுவாமிக்கு பண்ணும்போது ஒரு கிஃப்டோ அந்த ஒரு தாட் அது எப்படின்னு தெரியல உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலில் இந்த மாதிரி ஒரு இது உணர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே இனிமேல் நீங்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்தியில் எப்பயுமே வந்து நம்மளோட தோரண கணபதி தான். பிள்ளையார் வந்து விக்னமே இல்லாமல் என்னை வந்து கஷ்டப்படாமல் கூட்டின்னு போயிருந்துருக்கா. கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் இருக்கும். பட் நான் வந்து ஏன் கஷ்டப்பட்டேன், எதுக்கு கஷ்டப்பட்டேன், எல்லாமே ஒரு நாள் தெளிவாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் படாதீங்கோ அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுதுப்பா. இதுக்கப்புறம் நான் கோலம் போட்டது, ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் கோலம் போட்டது, மாக்கோலம் போட்டது, அப்புறம் மாவு அரைச்சது, அதெல்லாம் நேற்று வாக்கில் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி பூஜை பண்ணது கொஞ்சம் இருக்கும். எங்கள் அத்துக்கார் தான் பூஜை பண்ணார். ஸோ நான் ரொம்ப நன்னா வந்தது. நான் வந்து இன்றைக்கி வந்து மகா நைவேத்தியம், பாயசம், பூர்ண கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை பண்ணலப்பா. எள்ளு கொழுக்கட்டை நான் பண்ணல, ஏன்னா இப்போ தான் நம்ம பண்ணினோம். ஸோ இது என்னோட இதுதான், இனிமேல் நான் என்ன பண்ணுறேனோ சுவாமிக்கு அதுதான். ஸோ அதனால் எள்ளு கொழுக்கட்டை பண்ணல. அப்புறம் வந்து உளுத்தம் கொழுக்கட்டை, பச்சரிசி இட்லி, அம்னி கொழுக்கட்டை, சுண்டல், இதை மட்டும் பண்ணி நல்லா பிள்ளையாருக்கு ஹாப்பியாக நைவேத்தியம் பண்ணி பூஜையை முடிச்சாச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள்லாம் பூஜையெல்லாம் நல்லா ஹாப்பியாக கொண்டாடினேலாம். சாரிப்பா, நான் இது கூட முன்னாடி கொஞ்சம் சொல்லக்கூடாது, பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்குது, ஒரு ஹாப்பியான ஒரு பண்டிகை நாள் அதுமா சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே ஏன் மாமி நீங்கள் வந்து பிள்ளையார் வாங்கலையா, மண் பிள்ளையார் வாங்கலையா, இது வாங்கலையா, அது வாங்கலையான்னு கேட்பேன். ஸோ இதில் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாருமே கஷ்டப்படுறா, ஹடல்ஸை தாண்டி வரும். அதனால் கண்டிப்பாக ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மானிட்டேஷன். அந்த மானிட்டேஷன் பணம் வந்தோடனே டெஃபினட்டாக என்னோடய ஸ்டோரியை உங்களுக்குலாம் நான் சொல்லுவேன். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். ஹே கைஸ், ஹலோ மக்களே, பிள்ளையார் சதுர்த்தி வந்தாச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ணுற மாதிரி, எல்லா நாளும் நம்ம பண்டிகைக்கு பண்ணுற மாதிரி கொழக்கட்டைக்கு அரிசி ஊற போட்டாச்சு. ஸோ அரிசி ஊற போட்டேன்ப்பா, காத்தால எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா. நான் வந்து எள்ளு பண்ண போகிறது இல்லைப்பா, வெறும் பூர்ண கொழக்கட்டை, பச்சரிசி இட்லி, பூர்ண கொழக்கட்டை, பச்சரிசி இட்லி, அம்மி கொழக்கட்டை, இதுதான் நான் சிம்பிளாக பண்ண போகிறேன் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு. ஸோ இது வந்து 2 நாள் விலாகாக வரும்னு நினைக்கிறேன். அதாவது டியூஸ்டே என்ன பண்ணுறேன், வெனஸ்டே என்ன பண்ணுறேன், 2 நாள் சேர்த்து விலாகாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினேலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து வெனஸ்டே போடுறேன்னா இல்லை தேர்ஸ்டே போடுறேன்னு தெரியாது, ஏன்னா ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடிட் பண்ணி போடுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மாவு அரைச்சாச்சு, கொழக்கட்டை மாவு, பச்சரிசி இட்லி,
பூரணம் அடிப்பொலியாட்டம் வந்திருக்குப்பா, செமையாக வந்திருக்கு பாருங்க, அப்படியே நல்லா செமையாக வந்திருக்கு. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு ஆட்சி அடுத்தது வந்து கோலம் போட்டு நம்ம வந்து மாக்கோலம் போட்டு எல்லாம் பண்ணி சுவாமியை ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். இனிமேல் வந்து உங்களுக்கு நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தியோட விலாக் வரும். இன்றைக்கி சிம்பிளாக இதை 3 பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து கத்தால எழுந்து எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ண வேண்டியதான் பிள்ளையார் சதுர்த்திக்கு. ஹாப்பி. இன்றைக்கி வந்து கௌரி அப்பா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவா கௌரி அப்பாவை. ஸோ கன்னட மக்களுக்கு கௌரி அப்பா சுபாஷைகளும். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி. ஹாப்பி கணேஷா சதுர்த்தி. நம்ம நாளைக்கு விலாக் பார்க்கலாம். ओम ब्रह्मचारिणे नमः। ओम गजाननाय नमः। Thank you.